ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது செய்வதற்காக பலமுறை உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்த போதும் கூட என் வாக்கினை நீ கேட்காமல் என்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறாய். பிறகு எப்படி நான் உனக்காக கொடுக்கும் ஆசீர்வாதங்களையும் அருளையும் உன்னால் தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என் செல்லமே? என் அன்பு பிள்ளையான நீ என்னை விட்டு ஒதுங்கி போனாலும் கூட நான் எப்படி உன்னை விட்டு கடந்து போக முடியும்? அதனால்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்து கொடுத்தே தீருவேன் என உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்லமே. இனி நடக்கப் போகும் அற்புதங்களை மட்டும் கண்கூடாக பார்த்து கொண்டே இரு. உன் மனமெல்லாம் குளிர்ந்து போய் முகமெல்லாம் புன்சிரிப்பாக நீ எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தால் காலம் நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டும் என் செல்லமே. எதை செய்தாலும் எந்த விஷயத்தை யோசித்தாலும் அதை மிகவும் நிறைவாக எந்த குறையும் இல்லாத அளவில் செய்யும்படி பார்த்துக்கொள். தேவையற்ற பேச்சுக்களிலிருந்து நீ எந்த அளவிற்கு விலகி இருக்கிறாயோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக உன் வாழ்வில் சந்தோஷம் வந்து சேரும். நீ எப்போதும் அன்பான அழகான புத்திசாலி பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து உன்னை ஆசீர்வாதம் செய்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன். உன்னுடைய நல்ல மனதிற்கும் தூய்மையான உன்னுடைய நல்ல குணத்திற்குமாகவே என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. கோபப்பட வேண்டிய இடத்திலும் பொறுமையோடு இருக்கப்பார். கதறி அழுக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அங்கு புன்னகையோடு கடந்து செல்வதற்கு முயற்சி செய். இந்த அளவிற்கு பக்குவம் வர வேண்டுமானால் நீ எப்போதும் என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என் செல்லமே. உன் மனதில் எந்த கோபமோ கவலைகளோ வருத்தமோ வராத அளவிற்கு நீ புன்னகையோடு சந்தோஷமாய் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் செய்து கொடுப்பதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். நீ மற்றவர்களுக்கு வாழ்வில் ஏதாவது அறிவுரை சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைந்தாலுமே கூட அதை அளவோடு வைத்துக்கொள் என் செல்லமே. ஏனெனில் எப்போதும் எந்த காலத்திலும் யாரும் யாருடைய அறிவுரையையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதோ அதை செயல்படுத்துவதோ கிடையாது. உன் வராகி அம்மா நான் சொல்வதை கூட நீ எந்த அளவிற்கு பின்பற்றி வாழ முயற்சி செய்கிறாய் என யோசித்து பார். இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் சூழ்நிலைகளும் வேறு, அவரவர்களுடைய வாழ்க்கையும் வேறு, அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ பட்ட அனுபவங்கள் அவர்களுக்கு எப்படி சரியாக அமையும்? எது என்ன நடந்தாலும் அதை அதன் பாதையிலேயே விட்டுவிட்டாலே எல்லா விஷயங்களும் தானாக சரியாகும் என்பதை உணர்ந்துகொள். தனிமையில் இருப்பதாக நீ ஒருபோதும் நினைக்காதே என் செல்லமே. இந்த முழு பிரபஞ்சமும் உன் காலடியில் தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை மிதித்து கொண்டுதான் நீ நிற்கிறாய். உன்னை தாங்கக்கூடிய சக்தியாகத்தான் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. 1000 உறவுகள் சேர்ந்து தர முடியாத பலத்தையும் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் உனக்கு பெற்று கொடுத்துவிடும். ஏனெனில் அவமானப்படுவதென்பது ஒரு அசிங்கமே கிடையாது என் செல்லமே. நீ வாழ்வில் அடைந்த பல கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தையே உனக்குள் உருவாக்கி இருக்கிறது என்பதை உன்னால் மறுக்க முடியாதுதானே? எத்தனை முறை எத்தனை பேர் உன்னை பல விஷயங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். உன்னை கண்டும் காணாமல் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் உன்னை சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் நீ மனதிற்குள் என்ன யோசித்தாய்? இவர்களை விட பெரிய ஆளாக வர வேண்டும், இவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனதானே? ஆக உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நன்மையாகத்தான் மாறியிருக்கிறது என்பதை உணர்ந்துகொள். நித்தமும் எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய எல்லா புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவாளியாகவும் ஞானமுள்ளவனாகவும் மாற முயற்சி செய். உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனைகளும் அழகாக மாறும்போது அதன் மூலமாக உன்னுடைய செயல்களும் சரியானதாக சிறப்பானதாக மாறிவிடும். செயல்கள் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும்போது உன் வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும் அல்லவா? முடிந்த அளவிற்கு எல்லோரிடமும் அன்பாக இருக்கப்பார். ஆனால் அந்த அன்பும் கூட அளவோடு இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் அடிமையாக நீ மாறிவிடக் கூடாது என் செல்லமே. நிம்மதியும் ஆனந்தமும் உனக்குள் உன் மனதிற்குள் தான் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். அதை வெளியில் யாரிடமும் போய் கேட்கவும் வேண்டாம், தேடவும் வேண்டாம். உனக்குள் இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்கு உன்னுடைய வேலைகளை நீ திறம்பட எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சியின் மூலமாகவே நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் கொடுப்பேன்.
உன்னை வழிநடத்துவதற்கும் நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருவதற்கும் உன்னுடைய அறிவை பயன்படுத்து. மற்றவர்களுக்கு ஏதாவது நீ செய்ய வேண்டும் என நினைத்தால் அங்கு உன் இதயத்தை பயன்படுத்து என் செல்லமே. இதயத்தின் மூலமாக நீ எல்லோருக்கும் அன்பை கொடுத்து அதன் மூலமாக இரக்கமுள்ள நல்ல குணங்களையோட கூடிய செயல்களை செய்தாயேயானால் எல்லாம் நல்லதாக மாறிவிடும். அடுத்தவர் துன்பத்தை உன் சுயநலத்திற்காக நீ ஒருபோதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏனெனில் அது ஒருபோதும் உனக்கு நன்மையை தராது அல்லவா? முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் நன்மையை செய்யப்பார். நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் தீயதை செய்துவிடாதே என் செல்லமே. எப்போதும் உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என நீ நினைப்பது போலதானே எல்லோரும் ஆசைப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது உன்னால் ஒருவர் வாழ்க்கை கெட்டதாக இருக்கக்கூடாது. உன்னால் ஒருவருக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக நீ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய உன் வாழ்வில் உனக்கு பல சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனையையும் தாண்டி நீ சாதனை படைக்கக்கூடிய காலமும் இப்போது வரப்போகிறது என் செல்லமே. நரகமும் சொர்க்கமும் உனக்கு தனித்தனியாக இல்லை. அது எல்லாமே உன் செயல்களின் மூலமாகத்தான் உனக்கு கொடுக்கப்படும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய ஒழுக்கமும் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல செயல்களும் உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையே சொர்க்கமானதாக மாறிவிடும். நீ இத்தனை நாள் அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையை இப்போது மிக பெரிய அளவில் மாற்றத்திற்கு உள்ளாக்கப் போகிறது. ஆம் என் செல்லமே, இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் எதிர்மாறாக பல மடங்கு இன்பங்களை அனுபவிக்கப் போகிறாய். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஆசையை ஒரு அளவோடு வைத்துக்கொள். எக்காலத்திலும் ஆசை பேராசையாக மாறிவிட வேண்டாம். நீ ஆசைப்படுவதற்கு ஏற்றாற் போலவே உன்னுடைய வேலைகளையும் செயல்களையும் கூட செய்து கொண்டே இரு. நீ நல்ல எண்ணத்தோடு மட்டும் இருப்பதால் தான் உன் நடத்தையை நான் நல்ல விதமாக மாற்றி அமைக்கப் போகிறேன். உன் நல்லெண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையும் நல்விதமாக நான் அமைத்து கொடுப்பேன். சூரியன் தினமும் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து போவது போல ஒவ்வொரு காலமும் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து நீ புதிய நாளை பார்த்து கொண்டே இருக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். காலமும் நேரமும் பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. முன்னேற்றத்தை நோக்கி நாமும் ஓட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வா. சோம்பலோ சோம்பேறித்தனமோ சோர்வு எண்ணமோ உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகம் 1000 விமர்சனங்களை உன்னை நோக்கி எடுத்து வைத்தாலும் நீ விரும்பக்கூடிய விஷயங்களை உன் மனசாட்சிப்படி செய்யப்பார். நீ நேர்மையோடும் நியாயத்தோடும் எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு பிடித்ததாக இருந்தால் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்களையும் அவர்களது கருத்துக்களையும் நீ பெரிதாக நினைக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகான மலர் போல நான் மாற்றத்தான் போகிறேன். விதைகளை விதைப்பது என்பது எளிதான காரியம். ஆனால் அந்த விதையிலிருந்து ஒரு மலரை வரவழைப்பதென்பது மிகவும் கஷ்டம்தானே. அது உன் கைகளில் இல்லை அல்லவா? அதுபோல உன் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் என்னிடம் சொல்லிவிடு. அதற்கு உண்டான பலனை எப்பொழுது தர வேண்டுமோ அப்பொழுது உன் வராகி அம்மா நான் நிச்சயம் தருவேன். உன் விருப்பங்களும் கனவுகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயம் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.